உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். 3 நாட்களும் பொறுமையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த 3 நாட்களும் என்னை அழைத்து பயன்படுத்துகிற சபையின் போதகருக்காக, தாமஸ்க்காக, மைக்கேலுக்காக, குடும்பத்தார் யாவருக்காகவும் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். 3 நாளும் எனக்கு நல்ல மியூசிக்கில் ஹெல்ப் பண்ண ரிச்சர்ட், ஹரி அண்ட் தென் ஜெய்சன், ஜோன்ஸ் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருக்காக இங்கே நிறைய தூரம் போகணும். கீபோர்ட் பிளேயராகவும் கிட்டார் பிளேயராகவும் இருந்துடக்கூடாது, ட்ரம்மராக இருந்துடக்கூடாது. ஊழியக்காரங்களாக நீங்கள் ஊழியம் செய்யணும். என்ன ஜோன்ஸ் முறைக்கிறியா? என் பார்வையே அப்படி தானா அப்படின்றியா? சரி. ஏன்னா நானும் கீபோர்ட் பிளேயராக தான் என்னோடய ஊழியத்தை ஆரம்பித்தேன். கீபோர்டு பிளேயராக இல்லை, கீபோர்டை தூக்கிட்டு போகிற கீபோர்டு கேரியராக ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய ஆசை விருப்பமெல்லாம் ஆண்டவருக்காக நான் இன்னும் ஏதாவது செய்யணும். கர்த்தர் இன்றைக்கி என்னை பயன்படுத்துகிறார். உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தணும். உங்கள் சபைகளில், உங்கள் ஊழியங்களில் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக நின்றக்கூடாது. மேலே 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 ஆண்டவருடைய கரத்தில், ஆமென், அவரை உயர்த்த 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 நீங்கள் அவரை உயர்த்த அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் உங்களோட சீக்கிரமாக வேகமாக மற்ற 2 நாட்களை போல் இல்லாமல் இன்றைக்கி ஷார்ட்டாக உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், உங்களோட பேச விரும்புகிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்க கேட்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமுற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து, அவருடைய சீஷர்களை பார்த்து, அவரை பின்பற்றுகளை பார்த்து சொல்கிற 2 காரியம். நீங்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தான் பூமிக்கு, எல்லாரும் சொல்லுங்க, உப்பாக இருக்கிறீர்கள். 2வது, நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கி நான் யாருன்னு தெரியாமையே கிறிஸ்தவன் வாழ்கிறதுனால தான் பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவன் இடத்துல போய் நீங்கள் யாருன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், நான் கிறிஸ்தவன். நீங்கள் யார்? நான் கிறிஸ்தவன். அது தெரியுது. ஆனால் உண்மையாகவே நான் யார் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு பதில் தெரியாது. கிறிஸ்தவன் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வேதம் காண்பிக்கிற கிறிஸ்தவன் என்றால் யார், கிறிஸ்தவன் என்றால் எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்வான், எதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற என்னுடைய அந்த நோக்கம் புரியாததுனால நான் அப்படி இப்படி என்னென்னமோ போட்டு உழப்பிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், எங்கள் பிள்ளைகள், நீங்கள் யார் தெரியுமா? பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. இது ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த அடிப்படை சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா அவன் இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வான், இயேசுவுக்காகவே வாழ்வான், உலகத்திற்காக வாழ மாட்டான். ஆமென். நான் பெங்களூரில் முதல்ல இன்டர்வியூ போகும்போது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனேன். அப்போது அங்கே இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜர் என்னை இன்டர்வியூ எடுக்கிற அந்த மேனேஜர் என்னை பார்த்து கேள்வி கேட்டாங்க. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அப்படி தான் எனக்கு முதல்ல கேட்பாங்க இல்லையா? ரெஸ்யூம் கொடுத்தோன்னே நம்ம அந்த ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அதில் என்னை பற்றி எல்லா டீட்டெயிலாக இருக்கும். பேர், டேட் ஆஃப் பர்த், படித்தது, ஊர், அப்பா பேர், அம்மா பேர், என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே அதில் இருந்தாலும் அதை கையில் வச்சுட்டே கேட்பான், உங்களை பற்றி சொல்லுங்கள். அதுதான் அதில் இருக்கே, இதில் எல்லாம் என்ன சொல்கிறது? பட் அவங்க எதிர்பார்க்குறது வேறு. அப்போது உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன், என் பேர் ஜீவா, என்னோடய ஊர் கோயம்புத்தூர், எங்கள் அப்பா பேர் சோன்சோ, நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன், இந்த காலேஜில் படித்தேன், நான் இந்த வருஷம் முடித்தேன், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், எனக்கு பிரியாணி பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும், இப்படிலாம் லைனாக சொல்லிவிட்டு இன்டர்வியூவில் மற்ற கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். சரி, எனக்கு நான் தான் கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு தான் எனக்கு வேலை கிடைக்கல. அப்புறம் இன்னொரு கம்பெனியில் மறுபடியும் இன்டர்வியூ போனேன். அந்த கம்பெனியில் இன்டர்வியூவில் இதே கேள்வி தான் கேட்டாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கள். மறுபடியும் அதே
கதையை சொல்ல ஆரம்பித்தேன். என் பேர் ஜீவா, என் ஊர் கோயம்புத்தூர், நான் இது படிச்சிருக்கிறேன், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன், இந்த காலேஜில் படித்தேன். அவன் கையில் மறுபடியும் ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சி விட்டான். போ, உனக்கு வேலை இல்லை. மறுபடியும் இன்னொரு கம்பெனியில் போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். அப்போவும் இதே கேள்வி தான் கேட்டாங்க. அப்போவும் இதே பதிலை தான் சொன்னேன். ஏன்னா அதுதானே உண்மை. நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி சொல்லுங்கன்னா, என்னை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என் பேர் என்ன, என் ஊர் என்ன, நான் என்ன படிச்சிருக்கிறேன், எங்கள் அப்பா யார், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது. என்னடா எங்கே பார்த்தாலும் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க, நானும் ஒரே பதில் தான் சொல்கிறேன், ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போது என் ஃப்ரெண்டு, என் கூட படித்த ஒரு நண்பன், அவன் ஹெச்ஆராக இருக்கிறான். நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், டேய் என்னடா உங்கள் ஆளுங்க எங்கே போனாலும் ஒரே கேள்வி தான் கேட்குறீங்க, நானும் கரெக்டாக தான் பதில் சொல்கிறேன், ஆனால் வேலை மட்டும் தர மாட்டேன்றீங்களே, என்னடா பிரச்சனை? அப்போ அவன் சொன்னான், டேய் அவங்க கேட்குற கேள்வி ஒன்று தான், ஆனால் அவங்க எதிர்பார்க்குற பதில் நீ சொல்கிறதில்ல, வேறு எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட. என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவன் என்கிட்ட ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தான். இதை சொல்லு, அடுத்த இன்டர்வியூவில் உனக்கு வேலை கிடைக்கும். ஓகே, அடுத்த இன்டர்வியூ போனால் இன்னொரு கம்பெனியில் அதே மாதிரி என் ஃபைலை வாங்கினாங்க, ரெஸ்யூமே பார்த்தாங்க, பார்த்துட்டு ஓகே உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஆனால் இந்த முறை நான் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? என் பேர் ஜீவா, நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், இங்கே பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன். வேறு எதுவுமே சொல்லலை. நான் ஒரு ஜீவா, என் பேர் ஜீவா, நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். சொன்ன உடனே ஹெச்ஆர் சொன்னாங்க, யூஆர் அப்பாயிண்டட். அடே அவ்வளோதானா? அவ்வளோதானே? ஆமாம் அவ்வளோதான். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது, நீ இந்த கம்பெனியில் என்ன செய்ய போகிற, நீ யார், உங்கள் தாத்தா என்ன பேர், அதெல்லாம் அவனுக்கு தேவையா? தேவையில்லை. நீ யாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கம்பெனியில் நீ என்ன மனநிலையில் இங்கே வேலை செய்வ, நீ ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னா அதுக்கு தானே வந்திருக்க, அப்போ அந்த வேலையை செய்யணும். நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்ன உடனே உனக்கு வேலை கொடுத்துட்டான். அப்போது நான் என் பேர், ஊர், எங்கள் சொந்தக்காரங்க, தாத்தா, அதெல்லாம் அவங்க தேவையில்லை. நான் யாருன்னா கிறிஸ்தவன், அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக. பர்பஸ், நோக்கம்தான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் பேர் மைக்கேல், என் ஊர் ராயக்கோட்டை, நான் அந்த பைபிள் காலேஜில் படித்தேன், நான் பாட்டு பாடுவேன், பிரசங்கம் பண்ண, அதெல்லாம் தேவையில்லை. என் பேர் மைக்கேல், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு, அவ்வளோதான். அதுதான் நான் யாருன்றத உண்மையான அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். ஆமாம். அப்போ இனிமேல் யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லணும், நான் இந்த பூமிக்கு உப்பு, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். இப்படி சொன்னால் புரியுமா? என்னடா உப்புன்ற வெளிச்சம்ன்ற மண்டை கிண்ட குழம்பிருச்சா அப்படிம்பாங்க. அதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து உப்புன்னு சொன்னார், ஏன் நம்மளை உலகத்திற்கு வெளிச்சம்னு சொன்னார்? முதல்ல உப்பை பற்றி பார்ப்போமா? டைம் இப்போவே ஆரம்பிக்கிற நேரம் தான் முடியுது. ஓகே, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஏன் ஆண்டவர் உப்புன்னு சொன்னார்? இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம கொஞ்சுவோம் இல்லையா? நம்ம குழந்தைகளை நம்ம செல்லமாக கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் அதுக்குள்ளே. உங்கள் பிள்ளைங்களை எப்படி கூப்பிடுவீங்க செல்லம்மா? சொல்லுங்கம்மா. என்னம்மா உங்கள் பிள்ளைங்களை தானே கூப்பிடுறீங்க, என்னங்க கூப்பிட மாட்டீங்களா நீங்களா? டே வாடா, அப்படிதான் கூப்பிடுவீங்களா? சொல்லுங்க, எப்படி கூப்பிடுவீங்க உங்கள் பிள்ளைங்கள? தங்கம், அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். தங்கம், செல்லம், மானு, மயிலு, அப்புறம் அப்பு. பார்த்தீங்களா? செம சூப்பர். அப்பு, அப்பு இருக்கீங்களா? எங்க அப்பு இருக்காங்களா? அப்பு எங்கண்ணா உங்க அப்பு? டேய் எங்கடா உங்க அப்பா? எவ்வளோ அழகா சொல்றாரு. அப்பு எங்க? யார்? ஓ இவரா? இவ்வளோ பெரிய அப்புவா? நான் நினைச்சேன் ஏதோ சின்ன குழந்தை. சூப்பர். இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டு உங்களை அப்பா அப்படி தான் கூப்பிட்றாரா? வேற லெவலுங்க. சூப்பர். ஓகே, அப்புறம் அவனுக்கு என்ன விருப்பமோ என் பிள்ளை அப்படி தான் கூப்பிடுவான். சில வீட்டில் இப்படிலாம் கூப்பிடுவாங்க. டே எரும மாடு இங்கே வா, ஏ கழுத இங்கே வா. கூப்பிடுறாங்களா? சில குடும்பத்தில் இந்த சத்தமெல்லாம் கேட்கலாம். டே தண்டச்சோறு இங்கே வா.
ஒரு இடத்துல ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிடுறாரு, டேய் எரும மாட்டுக்கு பிறந்தவனே இங்கே வா. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். என்ன இந்த ஆள் இவரையே திட்டிக்கிறாரு. தான் பிள்ளைய கூப்பிடுறாரு, எப்படி சொல்லி கூப்பிடுறாரு? எருமைக்கு பிறந்தவனை இங்கே வாடா இங்கே அப்படின்றாரு. நான் யோசிக்காம பேசுறாரு போல இருக்கு. இவரையே இவர் திட்டிக்கிறாரு. எருமைக்கு பிறந்தவர்னா இவர் யாரு? இவர் தான் அந்த எருமை. அப்படிலாம் கூப்பிடுவாங்க. நம்ம அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். தங்கம், செல்லம், வைரம். இந்த திருநெல்வேலி மதுரை சைடெல்லாம் போனோம்னா கூட முத்தே அப்படின்னு கூப்பிடுவாங்க குழந்தைங்களை. எப்படி? முத்தே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு கூப்பிடுறதுக்கு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம செல்லமாக கூப்பிடும்போது ஒரு பெரிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை சொல்லி தங்கமே, வைரமே, அப்படிலாம் சொல்லி நம்ம கூப்பிடுவோம். யாராவது குழந்தைய அடுப்பு கறி அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? வைரமேன்னு கூப்பிடுவோம். யாராவது என் கறியேன்னு கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். மயிலுன்னு கூப்பிடுவோம். யாராவது காக்கான்னு கூப்பிடுவோமா நம்ம குழந்தைய? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம். கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவோம். எரும மாடுன்னு கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளை அது. என் பிள்ளை எப்படி தான் நான் சொல்லுவேன், உயர்த்தி தான் சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உப்பே நீ யாரு? அப்பா நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? உப்பு. அப்போ நம்ம நினைக்கலாம், என்ன ஆண்டவர் தங்கம் வெள்ளி வைரம்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும், நீங்கள் உப்புன்னு சொல்கிறீங்களே. ஏன் உப்புன்னு சொல்கிறாருன்னா காரணம் இருக்குது. இந்த உலகத்திலேயே விலை குறைவான பொருள் என்னங்க? உப்பு. ரொம்ப சீப். எவ்வளோ? 10 ரூபாயா 20 ரூபாயா ஒரு கிலோ? 20 ரூபா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் ஒரு அம்மா, உப்புக்காரம்மா வரும். மாதம் வரும். ஒரு மாட்டு வண்டியில், வண்டி நிறைய உப்பு வச்சுக்கிட்டு வரும். வந்தோடனே எல்லோரும் உப்பு வாங்க, பெரிய பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் உப்பு வாங்குவாங்க. எவ்வளோ தெரியுங்களா? 50 பைசா. பெரிய பாத்திரம் நிறையா. எவ்வளோ உப்பு? 50 பைசா. செலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசுக்கு பதிலாக காய்கறியை கொடுப்பாங்க. தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியை ஒரு 10 கத்திரிக்காயை கொடுத்துட்டு ஒரு அண்டா உப்பு வாங்கிட்டு வருவாங்க. 2 முருங்கைக்காயை கொடுத்துட்டு ஒரு சட்டி நிறையா உப்பு வாங்கிட்டு வருவாங்க. நான் கேட்பேன், எங்கள் அம்மாச்சிட்ட கேட்பேன், அம்மாச்சி என்ன 50 காசுக்கு இத்தனை உப்பு தர்றாங்க, 2 முருங்கைக்காய் கொடுத்தா இவ்வளோ உப்பு தர்றாங்க? அப்போ எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, டேய் உப்புக்கு அவ்வளோதான்டா வேல்யூ, அவ்வளோதான் மதிப்பு. உப்பு விலை கம்மி சாமி, அதனால் உப்புக்கு விலையே இல்லை, அதனால் ஒரு 50 காசு கொடுத்துட்டு வாங்குகிறோம். உப்புக்கு விலையே இல்லை, ஆனாலும் அவங்க கொண்டு வர்றாங்கல்ல நமக்காக, அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், அந்த கொண்டு வர்ற கூலியை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். 2 முருங்கைக்காயை கொடுத்து, கத்திரிக்காயை கொடுத்து, வெங்காயத்தை கொடுத்து, தக்காளியை கொடுத்து என்ன பண்ணுறோம்? உப்புக்கு பதிலாக அதுவே ஜாஸ்தி தான். 4 தக்காளியே ஜாஸ்தி தான். அப்போ உப்புக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? மதிப்பு இல்லை, விலை இல்லை. ரெண்டாவது, நம்ம மாதம் மளிகை சாமானை வாங்குவோமா? ஒவ்வொரு மாதமும் கடைக்கு போய் வாங்குவீங்களா? நீங்கள் வாங்க மாட்டிங்களா? வாங்குவீங்களா மாட்டிங்களா? பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. மளிகை சாமானை வாங்குவோம். ஓகே. அரிசி எத்தனை கிலோ? 26 கிலோ. ஓகே, எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்கிறான், 26 கிலோ. ஓகே. அப்புறம் பருப்பு எத்தனை கிலோ வாங்குவோம்? ஒரு மாதத்துக்கு கணக்கு சொல்லுங்கள். 1 கிலோ இல்லை 2 கிலோ. கடலை எண்ணெய் எத்தனை லிட்டர் வாங்குவோம்? ஒரு 2 லிட்டர் இல்லை 3 லிட்டர் ஒரு மாதத்துக்கு. சரி. மிளகா, மல்லி இதெல்லாம் எவ்வளோ வாங்குவோம்? 1/2 கிலோ, 1 கிலோ. இதெல்லாம் தேவையை பொறுத்து நம்ம ஒவ்வொன்றா வாங்குவோம். எல்லாம் எழுதிட்டு கடைசியில் என்ன எழுதுவோம்? உப்பு எவ்வளோ? 28 கிலோ. எவ்வளோ வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு? உப்பு எவ்வளோ வாங்குவோங்க? 1 கிலோ வாங்கினாலே, யூஸ் பண்ணாலே அது பெரிய விஷயம் வீட்டில். ஆமாங்களா? 1 கிலோ உப்பு செலவானாலே அது பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் நாங்கள் வாங்குவோம் 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 கிலோ வாங்குவோம் உப்பு. 3 மாதத்துக்கு ஒருக்கா. ஏன்னா தேவை பெருசாக இல்லை. எவ்வளோ சமைச்சாலும் எவ்வளோ உப்பு போடுவோம்? கொஞ்சம் கையை காமிங்களேன், எவ்வளோ உப்பு போடுவீங்க? கொஞ்சம். ஒரு சட்டி நிறையா பிரியாணி செஞ்சாலும் எவ்வளோ தான் உப்பு தேவை? கொஞ்சம். என்னப்பா இவ்வளோ அண்டா சாப்பாட்டுக்கு இத்தினூண்டு உப்பு போடுறே, அள்ளி கொட்டு அப்படின்னா சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அதோட தேவை எவ்வளோதான்? விலையும் கம்மி, தேவையும் கம்மி. 25 கிலோ அரிசி வாங்குற இடத்துல 1 கிலோ தான் உப்பு வாங்குவோம். ஆமாங்களா? சரி. இப்போ உப்பை யாராவது எடுத்து
கொண்டு போய் இதில் வைப்பாங்களா, லாக்கரில் வைப்பாங்களா? ஐயோ உப்பு காணாமல் போயிடும் அப்படின்னு. உப்பு எங்கே தான் வைப்பாங்க? மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா உப்பை வெளியே வச்சுருப்பாங்க. ஏங்க வெளியே வச்சுருக்கீங்க? அட உப்பு தானேப்பா, ராத்திரி எல்லாம் வெளியே தான் இருக்கும், யாராவது எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க. என்னத்தை இது எடுத்துகிட்டு போய் அவன் என்ன பண்ண போகிறான்? மொத்தமாகவே எவ்வளோ தான் வரும்? 500 ரூபா தான் வரும். அந்த அளவுக்கு பெரிய விலை இல்லை, தேவை இல்லை. அப்புறம் உப்பு முதல்ல என்ன சொன்னேன்? உப்புக்கு மதிப்பு இல்லை, அதுக்கப்புறம் தேவையில்லை, முக்கியத்துவம் இல்லை நம்ம பார்வையில். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து உப்புன்றார். இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவங்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை, யாரும் மதிக்கிறதில்ல. இவனுங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளை பார்க்குறாங்க. ஓகே, நம்ம தேவை இந்த உலகத்துக்கு பெருசாக இருக்கானா? இல்லை. நம்மளால் இந்த இந்த தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியுமா? நான் ஓட்டு போட்டால் தான் இவங்க ஜெயிப்பாங்க, நான் ஓட்டு போட்டால் தான் இவங்க போடலைன்னா இவங்க தோற்றுடுவாங்க, நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுடைய எண்ணிக்கை குறைவு, கொஞ்சம் தான் தேவை. தமிழ்நாட்டில் நமக்கு பேர் என்னது தெரியுமா? சிறுபான்மையினர். என்னது? மைனாரிட்டி. ஏன்னா நம்ம கொஞ்சமாக இருக்கிறோம், அதனால நமக்கு மைனாரிட்டின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உண்மைதான். நமக்கு பெரிய தேவை இல்லை, நமக்கு பெரிய மதிப்பு இல்லை, நமக்கு பெரிய விலை இல்லை, நம்ம கொஞ்சம்தான். ஆனாலும் ஆண்டவர் ஏன் உப்புன்னு சொல்கிறாருன்னா, எவ்வளவு பெரிய பாத்திரத்தில் எவ்வளவு பெரிய சமயக்காரரை வச்சு பிரியாணி பண்ணினாலும் போட வேண்டிய அந்த கொஞ்சம் உப்பை போடலைன்னா அந்த பிரியாணியாக இருக்காது. ஆமென். 10 கிலோ மட்டன் பிரியாணி செஞ்சாலும் போட வேண்டிய 100 கிராம் உப்பை போடலைன்னா உப்பில்லா பண்டம். சொல்லுங்க, உப்பில்லா பண்டம் குப்பையில். அது எவ்வளவு காஸ்ட்லி டிஷ்ஷாக வேணா இருக்கலாம், சாப்பாடாக வேணா இருக்கலாம், போட வேண்டிய கொஞ்சம் உப்பு இல்லைன்னா அது குப்பை தான். அதே போல தான் இந்த உலகத்தில் என் தேவை பெருசாக இல்லாமல் இருக்கலாம், நான் சிறுபான்மையினராக இருக்கலாம், நான் ஒடுக்கப்பட்டவனா மைனாரிட்டியாக இருக்கலாம். ஆனால் நான் இல்லைன்னா கர்த்தர் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். நான் இல்லாத இந்த உலகம், இந்த பூமி குப்பைக்கு சமம். அதனால தான் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உங்களை கொண்டு தான் இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக இந்த பூமியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் நீங்க எங்க இருக்கிறனால இந்த பகுதிக்கு கிருபை பாராட்டுகிறார். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க உப்பா இருக்க விரும்புறீங்களா, தங்கமா இருக்க விரும்புறீங்களா? நிறையா இருக்க விரும்புறீங்களா, கொஞ்சமா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு யாரும் முக்கியத்துவம் தரல, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம். ஆமென். எனக்கு யார் என்னை ரொம்ப பயங்கரமாக அங்கே ஒரு சர்ச் இருக்குதுப்பா அப்படிலாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளெல்லாம் நடத்த மாட்டாங்க. நம்மளை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு தெரியாது, டேய் நான் ரொம்ப குறைவானவன் தான், எண்ணிக்கையில் குறைவுள்ளவன் தான், பலவீனமானவன் தான். ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும் உப்பு இல்லையா? ஆமாம், ஈஸியாக கரைச்சிடலாம். ஆனால் எதில் நான் கரையிறனோ அங்கே என்னுடைய உப்பு சுவையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. உப்பா அந்த என்னுடைய வடிவம் மாறலாம், ஆனால் என்னுடைய சுவை ஒரு நாள் மாறாது. எதில் என்னைய கலந்தாலும் அதில் ஆண்டவருடைய சுவையை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஆமென். நான் இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் இல்லாமல் இந்த ஊருக்கு பேர் என்ன? வால்நாம்பட்டி. ஓகே, நான் இல்லாமல் இந்த ஊருக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நான் இருக்கிறதுனால தான், இந்த சபை இங்கே இருக்கிறதுனால தான் இந்த பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் தான், ஆனால் மிக முக்கியமானவர்கள். நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்திற்கு சுவையே இல்லை, சந்தோஷமே இல்லை, இந்த உலகத்தில் ஆசீர்வாதமே இல்லை. உங்களை கொண்டு தான் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் மூலமாய் மற்றவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன் உப்புன்னு சொல்கிறாருன்னா, உப்பை நீங்கள் எதில் போட்டாலும் கரைஞ்சிரும். சாம்பாரில் போட்டால் எங்கே உப்பு எங்கேன்னு தேட முடியுமா? கரைஞ்சிரும். உப்பு எப்படி இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவீங்க? நான் போட்ட உப்பு இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உப்பு இருக்குது, நான் போட்டது இருக்குது. டேஸ்ட்டே பண்ணாமல் உப்பை காணோம்னு தேடினா கிடைக்குமா?
அதே போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பகுதியில் ஆண்டவர் என்ன வச்சுருந்தாலும், அந்த மக்களோட மக்களாக கலந்து நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்ற சொல்லி அந்த கிறிஸ்துவனுடைய சாரத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆமென். நான் தெரிய வேண்டாம், என் சாம்பாரில் நான் எங்கே இருக்கேன்னு தெரிய வேண்டாம், ஆனால் என்னை டேஸ்ட் பண்ணும்போது தெரியணும் இயேசு இருக்கிறார் இவனுக்குள்ளன்னு சொல்லணும். அதுதான் உப்புடைய குணம். அல்லேலூயா. உங்களை டேஸ்ட் பண்ணும்போது யாருடைய டேஸ்ட் வரணும்? இயேசு வெளிப்படணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசும்போது யார் வெளிப்படணும்? நீங்கள் பெரிய ஆள், எனக்கு பேச தெரியும், அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் உங்களை டேஸ்ட் பண்ணும்போது, உங்களை சுவைக்கும் போது, உங்கள்கிட்ட பேசும்போது, உங்கள்கிட்ட பழகும்போது யார் வெளிப்படணும்? இயேசு வெளிப்படணும். நான் தெரியல, வெளியே தெரியலன்னா பரவாயில்ல. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, உப்பு கெட்டே போகாது. உலகத்தில் கெட்டு போகாத பொருள் ஒன்று இருக்குன்னா அது உப்பு. உப்பு கெட்டு போய் எங்கேயாவது கொட்டியிருக்கோமா? உப்பு எங்கேயாவது பூசணம் பூத்து பூஞ்சை பிடிச்சி கெட்டு போய் உப்பு அழுகி போய் பார்த்துருக்கீங்களா? உப்பு கெட்டே போகாது. உலகத்தில் எல்லா பொருளும் கெட்டு போகும். தங்கத்தையும் பூச்சி அரிக்கும். ஆமென். தங்கத்தையும் பூச்சி அரிக்கும். ஆனால் உப்பை எதுவும் கெட்டு போக பண்ண முடியாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உப்புல எந்த பொருளை வச்சாலும் தன்னிடத்தில் சேர்ந்த அந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்க உப்பால முடியும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்தில் இருந்தாலும் உப்பா இருக்கிறீங்க. உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அடிமைத்தனங்கள் உங்களை மேற்கொள்ளாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உப்பு தான் அதையும் சேர்த்து மேற்கொள்ளும். ஆமென். நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஆமென். உலகத்தினுடைய பாவம் எனக்குள்ள வராது. எனக்குள்ள இருக்கிற இயேசு உலகத்துக்குள்ள போவாரு, நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க உப்பு. உப்பா தங்கமா? உப்பா வைரமா? உப்பா வெள்ளியா? ஹல்லேலூயா. தான் யார் என்பதை கிறிஸ்தவன் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்ற அழைப்பை நான் புரிந்து கொண்டா இந்த பகுதியில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் சாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உப்பாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் உலகம் அல்ல, நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். ஆமாம். ரெண்டாவது, அடுத்தது, உப்பு இல்லாமல் எந்த ஒரு உணவுப் பொருளையும் செய்ய முடியாது. தெரியுமா? காரம் மட்டும் இல்லை, ஸ்வீட்லேயும் என்ன போடணும் சமைக்கிறவங்களுக்கு தெரியும். பாயாசத்தில் உப்பு போடுவீங்களா? போட மாட்டிங்களா? போடணும் கொஞ்சம். நீங்கள் உப்பு போடாமல் நீங்கள் பாயாசம் செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு பாயாசம் செய்ய தெரியலன்னு அர்த்தம். எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக பாயாசம் செய்வாங்க. எனக்கு எங்கள் அம்மா செய்கிற பருப்பு பாயாசம், பருப்பு ஜவ்வரிசிலாம் போட்டு தேங்காயெல்லாம் போட்டு எங்கள் அம்மா ஒரு பாயாசம் செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சட்டி பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். அம்மா வந்துருச்சா, பாயசம் ரெடி ஆகிடுச்சா, ரெடி ஆகிடுச்சா, டேய் போடா வெளியே போய் விளாண்டுட்டு வாடா. இல்லைம்மா நான் பாயசம் டேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா அது செய்யும் போதே அந்த வாசனை வரும். செய்யும் போதே வாசனை வரும். அப்போது பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். அம்மா வெல்லத்தை போடுவாங்க, பாலை ஊற்றுவாங்க, தேங்காயை போடுவாங்க, ஜவ்வரிசியை போடுவாங்க, பருப்பை போடுவாங்க, எல்லாம் போட்டு அப்படியே கலக்கி, அப்படி கலரே பயங்கரமாக இருக்கும். அப்படி நெய்யை ஊற்றும் போது ஆஹா எப்படா இது சரி ரெடி ஆகுன்ற மாதிரி இருக்கும். எல்லாம் ஊற்றிட்டு சர்க்கரையில் வெல்லம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு உப்பு எடுத்து பாயாசத்தில் போடுவாங்க. எனக்கு ஏம்மா பாயாசத்தையே கெடுத்துட்டியேம்மா, பாயாசத்தையே ஏம்மா இவ்வளோ சர்க்கரை போட்டு இவ்வளோ வெல்லத்தை போட்டு கடைசியில் இந்த உப்பை போட்டுட்டியே, இதை எப்படி குடிக்கிறது? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே உனக்கெல்லாம் புரியாது, உனக்கு தெரியாது, ஏம்மா உப்பை போடுற? அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, டே நான் போடுற இந்த கொஞ்சம் உப்பு தான் இந்த பாயசத்தில் இருக்கிற அத்தனை இனிப்பையும் நம்ம நாக்குக்கு எடுத்து கொடுக்கும். எத்தனை உப்பு? இந்த கொஞ்சம் உப்பு தான் பாயாசத்தில் இருக்கிற அந்த இனிப்பு சுவையை என்ஹான்ஸ் பண்ணும், உயர்த்தி காமிக்கும் நம்ம நாக்குக்கு. ஹல்லேலூயா.
அப்போ நம் உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் உப்பான நாம தான் கிறிஸ்து என்கிற இனிப்பு சுவையை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னா நான் கொஞ்சம் உப்பா மாறி தான் ஆகணும், பாயாசத்தில் கரைஞ்சு தான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. குடிக்கும் போது இதில் உப்பு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா உப்பை விட அந்த கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால இனிப்பு ரொம்ப மேலே இருக்கும். என்னுடைய வாழ்க்கை எப்பவும் இயேசுவை உயர்த்துகிற வாழ்க்கையா, நான் சிறுகவும் அவர் பெருகவும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உப்புன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் போட வேண்டிய பாயாசத்தில் போட வேண்டிய அந்த கொஞ்சம் உப்பு போடலைன்னா இனிப்பு பெருசாக தெரியாது, எவ்வளோ சக்கரை போட்டாலும் பத்தாது. அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா ஸ்வீட்லேயும் கொஞ்சம் உப்பு போடுறாங்க. எதுக்குன்னா நிறைய இருக்கிற அந்த இனிப்பை இன்னும் அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அதுக்கு அடுத்தது உப்பு. எந்த பொருளோடு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும், எந்த பொருளையும் ஈஸியாக மிக்ஸ் ஆக்கிடும், ஈஸியாக கலந்துரும். எங்கே இருந்தாலும் உப்பு சுவை தனியாக வெளியே காமிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். மீன் கெடாமல் இருக்கணும்னா என்ன போடுவாங்க? உப்பு. ஊறுகாய் கெடாமல் இருக்கணும்னா என்ன போடுவாங்க? எந்த பொருளும் கெட்டு போகக்கூடாதுன்னா கிறிஸ்துவின் சாரம் எனக்குள்ளே இருக்கிற உப்பாக இருக்கும்போது தான் என் வாழ்க்கை கெடாமல் இருக்கும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கணும், நான் உப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ உப்பை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? உப்பாக இருக்கணும். உப்பை எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது மண் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உப்பு சாரம் இல்லை. உப்புல இருக்க வேண்டிய சாரம், கிறிஸ்து என்கிற சாரம் உள்ள இல்லை. அதனால் இது உப்பு இல்லைப்பா, இது வெறும் மண். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாரமற்று போனால், கிறிஸ்து என்கிற சாரம் உங்களுக்குள்ள இல்லைன்னா, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை உங்களுக்கு இல்லைன்னா, வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. கிறிஸ்து எனக்குள்ளேருந்து வெளிப்படணும். என் கூட பேசுகிறவங்க கிறிஸ்துவை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். என்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். என் கூட பலவரங்க அவருடைய பிரசன்னத்தை உணரணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அவன் தான் சாரமுள்ள உப்பு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து யார் வெளிப்படுறா? கிறிஸ்து வெளிப்படுறாரா? இது வரைக்கும் வெளிப்பட்டிருக்கிறாரா? நீங்கள் ரோட்டில் வண்டியில் வேகமாக போகும்போது யாராவது ஒருத்தர் குறுக்க வந்துட்டா யார் வெளிப்படுறாரு? யார் வெளிப்படுறாங்க சொல்லுங்க? டேய் பார்த்து வர மாட்டியா, கண் இல்லையா அப்படின்னு கத்துனா யார் வெளிப்படுறா? ஏன் மாம்சம் வெளிப்படுது, இயேசு வெளிப்பட மாட்டார். ஏன்னா தன்னை அடித்தவங்களே ஆண்டவர் சிநேகிதனே அப்படின்னார். மை ஃப்ரெண்ட், ஏன்னு அடிச்ச? அப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் தயவை, நற்குணத்தை, சாந்தத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, இச்சை அடக்கத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை எனக்குள்ளேருந்து ஆவியின் கனி வரும்போது தான் பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க இவனுக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிற. அதனால தான் இயேசுவை போல வாழ்கிறான், இயேசுவை போல பேசுகிறான், இயேசுவை போல பார்க்குறான், இயேசுவை போல நடக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? இந்த ஊரில் இன்னும் இயேசுவை அறியாமல் பாவம் என்கிற இருளில், சாபம் என்கிற இருளில், வியாதின்ற இருளில், அறியாமை என்கிற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் நீங்கள் தான். கரை இங்கே தான் இருக்குன்னு காமிக்கிற கலங்கரை விளக்கம் நீங்கள் தான். கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற கப்பல், கரை எங்கே போனால் தப்பிக்கலாம், எங்கே கரை சேரலான்ட்டு வழி தெரியாமல் அலையிற நிறைய கப்பலுக்கு கரையில் தெரிகிற ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சா அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. எப்போ அங்கே கரை இருக்குப்பான்னு சொல்லி கரையை நோக்கி கப்பல் வரும், சேஃப் ஆகிடுவாங்க. அதே போல தான் இந்த இடத்துல, இந்த பகுதியில், இந்த ராயக்கோட்டை பகுதியில் கர்த்தர் உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற விளக்காய். எப்பா இந்த இடத்துல போனால் விடுதலை கிடைக்கும், இந்த இடத்துல போனால் சந்தோஷம் கிடைக்கும், இந்த இடத்துல போனால் சமாதானம் கிடைக்கும்னு சொல்கிற வெளிச்சமாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்காய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்போ எதுக்கு என்ன விளக்குன்றாரு, எதுக்கு என்ன வெளிச்சோன்றாரு? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு. நம்ம பைபிளில் வசனம் வாசிக்கிறோம்ல, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படி?
என் மூலமா இயேசுவை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை, எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் இயேசுவை காமிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும், இந்த அக்கா ஜெபம் பண்ணா எனக்கு சுகமாகும், இந்த அண்ணன் ஜெபம் பண்ணா என் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். உங்கள் நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னாதான், சொல்லும்போது தான் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். நானே சமாதானமாக இல்லாமல், நானே சந்தோஷமாக இல்லாமல் இருந்தா, பக்கம் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து சொல்லுவானா, எனக்கு சந்தோஷமே இல்லை, ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நானே பாவத்தை விடலை, நானே பாவத்திலேருந்து வெளியே வரல, நானே கோவப்படுற இன்னொருத்தருக்கு நான் ஜெபிக்க முடியுமா? பாவத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு ஜெபிக்க முடியுமா? முடியாது. எனக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யோவானை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, யோவான் 5வது அதிகாரத்தில் சொல்றார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தா. அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு, அதுலேருந்து வர்ற வெளிச்சம் என்ன? இயேசு என்கிற வெளிச்சம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வாழ்கிற இடத்துல, வாழ்கிற பகுதியில், வேலை செய்கிற கம்பெனியில், நீங்கள் போகிற இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் தான் பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியில், இந்த கிராமத்தில் இருக்கிற இருளின் அதிகாரத்தில் அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு மெய்யான வெளிச்சத்தை கொடுக்கிற யாரால முடியும்? யாரை கொண்டு? உங்களை கொண்டு தான். ஹல்லேலூயா. உங்களை நம்புறாரு. நீங்கள் இயேசுவை காண்பிப்பீங்க, இயேசுவை வெளிப்படுத்துவீங்கன்னு கர்த்தர் உங்களை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் கர்த்தர் நம்ம இங்கே வச்சிருக்கிறார். அவருக்கு சாட்சியாக, அவரை வெளிப்படுத்த, அவருக்காக வாழ கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை பற்றி சொல்லுங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் சாரத்தை பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். நான் இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் வெளிச்சத்தை என் மூலமாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்க கர்த்தரை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நோக்கம் புரிந்தா நாம் ஊழியம் செய்ய ஆரம்பிப்போம். இந்த நோக்கம் புரிஞ்சா நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவோம். அல்லேலூயா. நான் என் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, டாக்ஸியில் போகும்போது எனக்கு டாக்ஸி ஓட்டுற அந்த டிரைவரை பார்த்து நான் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? இவன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதற்காகத்தான் கர்த்தர் என்னை இந்த காரில் போக வைக்கிறாரு. வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே ஆண்டவருடைய வெளிச்சத்தை அவனுக்கு கொடுத்துடணும். ஏன்னா நான் தான் விளக்கு. ஆமென். நான் தான் வெளிச்சம். என்னை கொண்டு தான், எனக்குள்ளேருந்து தான் இருக்கிற வெளிச்சம் அவன் வாழ்க்கையிலையும் வீசணும். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே போனாலும், டீ கடையில் போய் உக்காந்தாலும், எனக்கு டீ கொண்டு வர்ற தம்பிகிட்ட ஒரு வார்த்தையாவது இயேசுவை பற்றி சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை உப்பாக வச்சிருக்கிறார், என்னை வெளிச்சமாக வச்சிருக்கிறார். நிறைய சொல்ல முடியும். எத்தனையோ பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய பர்பஸ் தெரியும், நான் யாருன்றது தெரியும். நான் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். ஆமென். நான் ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட், நான் பெரிய ஊழியக்காரன், நான் இந்த பாட்டு எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டு எழுதியிருக்கிறேன், நான் அங்கே போயிருக்கிறேன், இங்கே போயிருக்கிறேன், அதெல்லாம் இல்லைங்க. உண்மையாக நான் யார்? உண்மையான உப்பு, இயேசுவின் சாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்பட்ட உப்பு. பூமிக்கு உப்பா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். என்னோட நோக்கம் அதுதான், என்னுடைய பர்பஸ் அதுதான். ஹல்லேலூயா. ஒரு நாள் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தோம். சாயங்காலம் காஃபி குடிக்கலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் காரை நிப்பாட்டிட்டு இறங்கி காஃபி குடிக்க போனோம். காஃபி குடிக்க முன்னாடி சரி வாஷ்ரூம் போகலான்னு சொல்லி நாங்கள் வாஷ்ரூம் நடக்கும்போது ஒரு வயதான ஒரு தாய், அவங்களுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும், அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று அழுது கொண்டிருந்தார்கள். நான் அவங்கள தாண்டி போயிட்டேன், என் கூட வந்த நண்பர்களும் தாண்டி போயிட்டாங்க. அப்போ என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு நின்று அவங்கள்ட்ட ஏம்மா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியாது. அப்போது நான் வாஷ்ரூம் போயிட்டு திரும்ப வரும்போது மறுபடியும் என் ஃப்ரெண்ட் அங்கே நின்று அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தான். அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது அவங்க மறுபடியும் அழுக ஆரம்பித்தாங்க.
அப்போ நானும் நின்னேன். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே சொல்கிறாரு, ஆண்டவரை சொல்லு, ஆண்டவரை சொல்லு, அவங்க கண்ணீர் மாறும். நான் உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுக்கு அழுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் அழுகை இயேசுவுக்கு தெரியும், உங்கள் கண்ணீரை இயேசு மாற்றுவார். சொன்ன உடனே அழுதுகிட்டு இருந்த கண்ணீர் அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. இப்போ கேட்டேன், எதுக்கு அழுகிறீங்க? அவங்க சொன்னாங்க, எனக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லை, முதுகு வலி, காய்ச்சல் 2 நாளாக, என்னால் வேலை செய்யவே முடியல. ஆனால் இங்கே என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க. என் பையன் மருந்து வாங்கிட்டு வரேன்னு காலையில் போனவன் இன்னும் வரலை, எங்கே குடிச்சிட்டு எங்கே கிடக்கிறான்னு தெரியல. தங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு நின்று என் காரில் போய், அவங்க காய்ச்சலாக இருக்குது, பெயினாக இருக்குன்றனால காரில் எப்பயும் நான் டேப்லெட்ஸ் வச்சுருப்பேன், அந்த மருந்தெல்லாம் எடுத்து வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, அவங்க வேலை செய்கிற அதே ஹோட்டலில் போயிட்டு ஒரு நல்ல காஃபியும் ஒரு பெரிய ப்ரெட் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை போடுங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அவங்கள சாப்பிட வச்சு மாத்திரையை போட்டதுக்கப்புறம் உட்காந்து ஆண்டோடைய சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இயேசுவை உங்கள்கிட்ட பார்த்தேன்யா. ஒரு ப்ரெட்டும் ஒரு காஃபியும் ஒரு மாத்திரையும் எதை காமிச்சுது? என்ன இல்லை, இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில், எங்கள் தெருவில் ஒரு அம்மா இருந்தாங்க, லட்சுமி அம்மா அவங்க பேர். பைத்தியம் உலகத்தின் பார்வையில். நாங்கள் யாரையும் அப்படி பார்க்குறதில்ல. மனநல சரியில்லாதவங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய மூட்டை, அழுக்கு மூட்டை, துணி, பாத்திரம் எல்லாத்தையும் 2 பக்கம் 2 மூட்டை எடுத்து தான் நடப்பாங்க. இத்தினோடு தான் இருப்பாங்க. ஆனால் சுமக்க முடியாமல் மூட்டையை தூக்கிட்டு நடந்து கிளக்கி மேக்கி நடப்பாங்க. இருக்கிறதுக்கு வீடு கிடையாது. ஆனால் அந்த பகுதியில் நல்லா வாழ்ந்த அம்மா, பூ வியாபாரம் பண்ணி நல்ல சொந்த வீட்டில் இருந்தவங்க. பில்லி சூனியத்தினால, மந்திரத்தினால அவங்க வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு. அப்போ நாங்கள் புது விசுவாசிகள், எங்களுக்கு பெருசாக ஜெபமெல்லாம் பண்ண தெரியாது. அப்போ எங்கள் ரோட்டில் அவங்க நடப்பாங்க, வருவாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் போய் சாப்பாடு வாங்குவாங்க, காஃபி கொடுங்க, டீ கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க. எல்லார் வீட்லேயும் போயிட்டு கொஞ்சம் காஃபி, அதாவது எப்படி கேட்கணும், நார்மலாக கொஞ்சம் காஃபி கொடுங்கன்னு கேட்கணும். ஆனால் இவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் காஃபி கொடுக்குறீங்களா, தோசை கொடுக்குறீங்களா, என்ன தோசைக்கு தக்காளி சட்னி வைக்கிறீங்க, தேங்காய் சட்னி இல்லையா அப்படின்னு உரிமையான, ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறனால எல்லாரும் அவங்கள அப்படி உரிமையாக எடுத்துப்பாங்க. எல்லாரும் வீட்டில் போய் அப்படி தான் கூப்பிடுவாங்க கேட்டு முன்னாடின்னு. ஆனால் எங்கள் வீட்டு கேட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது மட்டும் அவங்க ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி கூப்பிடுவாங்க எங்கள் அம்மாவை. என்னென்னா, ஏசம்மா. என்னம்மா? ஏசம்மா, தோசை கொடுக்குறீங்களா? என்ன வார்த்தை? ஏசம்மா. ஏன்? எங்கள் அம்மா பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க பார்த்தது எங்கள் அம்மாவில்லை, எங்கள் அம்மா காண்பிச்ச அன்பில் யாரை காமிச்சோம்? இயேசுவை காமிச்சோம். அதனால் மனநல சரியாத பைத்தியக்கார அம்மாவுக்கும் தெரியுது இவங்களுக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. ஏன்னா என்ன வித்தியாசம்னா, எல்லாரும் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாரும் டீ காஃபி கொடுப்பாங்க, எல்லாரும் தோசை கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு, பைத்தியம்தான், அழுக்காக இருக்கிறவங்க தான், ஆனால் வீட்டில் முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி கொண்டு வந்து வச்சு சாப்பிட்ற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. லட்சுமி அக்கா, போதுமா, இன்னும் வேணுமா, இன்னொரு தோசை சுடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், போதும், நான் போகிறேன் அப்படிம்பாங்க. என்ன காஃபி சூடாகவே இல்லை, எங்கள் அம்மா மறுபடியும் உள்ளே கொண்டு போய் சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எல்லாம் போதும் போதும் லட்சுமி, நீ கிளம்பி, குடிச்சிட்டு கிளம்பு அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சரி கொடுங்க, நான் போய் சூடு பண்ணி கொண்டு வர்றேன். சின்ன சின்ன காரியங்கள், இயேசுவை வெளிப்படுத்துகிற சின்ன சின்ன காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா சாகிற வரைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏசம்மா, இட்லி கொடுக்குறீங்களா? ஏசம்மா. ஆமாம், எல்லாம் மற்ற வீட்டிலலாம் போய் சொல்லுவாங்க. ஏதாவது கேட்டால் அவங்க ஏதாவது கொஞ்சம் ஆறி போனது, இல்லை பழசை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கனால. கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. என்ன ஆறி போனது எனக்கு கொடுக்குற? ஏசமாட்ட போனால் எனக்கு சூடாக தான் கொடுக்கும், நீ என்ன இப்படி கொடுக்குற? ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மளை பார்க்குறவங்க நம்மள இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. மறந்துடாதீங்க, இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ளிருந்து இயேசு வெளிப்படட்டும், ஆண்டவருடைய பரிசுத்தம் வெளிப்படணும், அவருடைய அன்பு வெளிப்படணும், அவருடைய உண்மை வெளிப்படணும், அவருடைய இரக்கம் வெளிப்படணும், அவருடைய தயவு வெளிப்படணும். ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்.
மண்டை பொழந்து ரோட்டில் கிடக்குறாங்க. கூட வந்தவங்களாம் சொல்கிறாங்க, டே வண்டியை நிப்பாட்டாத போயிடலாம், நமக்கு எதுக்கு வம்பு, ஊழியத்துக்கு தான் போகிறோம், கூட நிறுத்தாத வண்டியை எடுத்து போயிடலாம். என்னால் நிறுத்தாமல் போக முடியல. நான் வண்டியை நிப்பாட்டி இறங்கி நீங்கள்லாம் போங்க அப்படின்னு அந்த இடத்துல எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் இறங்கி போய் மண்டை பொழந்துருக்கிற ஆளை தூக்கி இன்னொருத்தனை கூப்பிட்டு தூக்கியா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி கொஞ்சம் ஓரமாக போட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவரை மறுபடியும் தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி எனக்கு ஊழியத்துக்கு போக முடியல. ஆனால் ஒரு சாக வேண்டிய உயிரை காப்பாற்றிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தூக்கி ஸ்ட்ரக்சரில் வைக்கும்போது அரை மயக்கமாக இருந்த அந்த மனிதன் என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட அந்த காட்சி இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அவன் என்ன இல்லை, எனக்குள்ள இருந்த இயேசுவை தான் அவன் பார்த்துருக்கிறான். இயேசு இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. எவனோ சாப்பிட்டு எவனோ போட்டுன்னு விட்டுட்டு போயிடுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனை பேர் இன்னும் இயேசுவை அறியாமல் நரகத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டாமா? கிடைக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை காண்பிக்கிறீங்க? இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இப்போ இருந்தே பிளான் பண்ணுங்க. அதனால தான் முதல்ல சொல்கிறேன், மே மாதமே சொல்கிறேன். அப்புறம் இல்லை பிரதர், அது இல்லை பிரதர், இது இல்லை பிரதர், நீங்கள் சாக்கு சொல்லக்கூடாது. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எத்தனை பேர் வீட்டில் துணி எடுப்பீங்க? புது துணி எடுப்பீங்க. என்ன நீயோ கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழை கோலமை தான். ஆமாம், எத்தனை பேர் புது துணி எடுப்பீங்க? சும்மா கையை தூக்குங்க. என்னங்க எடுப்பீங்களா? சரி, இந்த வருஷம் நீங்கள் துணி எடுக்கிறீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எடுக்காதீங்க. இந்த ஒரு வருஷம் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எடுத்து கொடுங்க. என்ன நியாயம்? நான் சம்பாரித்து நான் கஷ்டப்பட்டு நான் எனக்கு எடுக்காமல் என் பிள்ளைங்களுக்கு எடுக்காமல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எடுக்கணுமா? எடுங்க. இல்லை உங்களுக்கு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எடுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எடுங்க. இல்லை என்னால் ஒரு ட்ரெஸ்ஸு தான் எடுக்க முடியும்னா உங்களுக்கு எடுக்காதீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அக்கா, இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு புது துணி கட்டலைனாலும் பரவாயில்ல, புது ஆத்மாவோட வாங்க கிறிஸ்மஸ்க்கு. அதுதான் முக்கியம். ஆண்டவர் புது துணியை பார்க்குறதில்ல, புது ஆத்மாக்களை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன பண்ண போகிறீங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு? சொல்லுங்கள். உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணார் ஆண்டவர். நம்ம ஒரு வருஷம் துணியை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோமா? பண்ணுவீங்களா மாட்டிங்களா? தாமஸ், எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க சரியா? என்ன பண்ண போகிறீங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு? துணி எடுக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து எடுக்க போகிறீங்க சரியா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சேர்த்து எடுத்துட்டு 1 கிலோ நல்ல கேக்கை வாங்கிட்டு கிறிஸ்மஸ்க்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய், ஏம்மா இந்த கிறிஸ்மஸை நாங்கள் உங்களோட சேர்ந்து கொண்டாட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்ச புது துணி அவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. கேக்கை கொடுங்க. கொடுத்துட்டு சொல்லுங்க, எங்கள் சர்ச்சில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குது, இந்த புது துணியை போட்டுட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் வருவாங்களா மாட்டாங்களா? சும்மா போய் சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா யார் வருவா? நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த துணி உங்களுக்காக தான் எடுத்தோம். இயேசு உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொல்கிறாரு. நான் புது துணி போடுறதுனால, நான் என்ன நேசிக்கிறதுனால புது துணி வாங்குறேன், உங்களை நேசிக்கிறனால உங்களுக்கும் புது துணி வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி புது துணியை கொடுத்து அவங்கள போட்டுட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சர்ச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சரி சரி பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிடாதீங்க. கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்வீங்க உங்கள் வீட்டில்? கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி 4 பேர்த்துக்கு சேர்த்து செய்யுங்க. 4 பேர்த்துக்கு சேர்த்து செய்யுங்க. அவங்கள சொல்லுங்கள், இன்றைக்கி சர்ச்சுக்கு போயிட்டு காலையில் சர்ச் முடிச்சுட்டு மத்தியானம் நம்ம வீட்டில் தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பரிமாறி நல்லா கவனித்து இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். நான் ஏன் இதை செய்கிறேன் தெரியுமா? இயேசு எனக்கு இப்படி தான் செஞ்சார், நான் கேட்கல, நான் தகுதியே இல்லை, ஆனால் எனக்காக அவர் பூமிக்கு வந்தாருன்னு சொல்லி சின்னதாக காஸ்பல் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விடுங்க. அவங்க வாழ்க்கை மாறும். அதை தான் நான் செய்கிறேன். என் பர்த்டேக்கு, என் பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு, கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு, வேறு எந்த செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் இருந்தாலும் நான் செய்கிறது இதுதான். எனக்கு நான் துணி எடுக்கிறனோ இல்லையோ மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். நான் சாப்பிட்றனோ இல்லையோ மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறேன். ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து எனக்காக அல்ல, நமக்காக. அல்லேலூயா.
இப்படி தாங்க இயேசுவை சொல்ல முடியும், இப்படி தாங்க இயேசுவை காமிக்க முடியும். நான் உப்புன்னு தெரிஞ்சா இதை செய்வோம், நான் வெளிச்சோன்னு தெரிஞ்சா இதை நான் செய்வேன். அல்லேலூயா. தங்கம்னு தெரிஞ்சா உள்ள லாக்கரில் போய் உட்காந்து பூட்டிக்க வேண்டியதான். நான் மட்டும். என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷராலே மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசுவின் வெளிச்சத்தை பூமிக்கு கொடுக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.